வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் சுவாரஸ்யக்குரியாக கேசிபி டிவி மூலமா வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தொண்டர்களின் குரல் நிகழ்ச்சி மூலமா காசிநாதன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் காசிநாதன், நீங்க எந்த ஊருங்க? சார், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா. சரி, தொண்டர்களின் குரல் நிகழ்ச்சியில சில கேள்விகள் வந்து தொண்டர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில வந்து பாஜக அதிமுக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், இந்த கூட்டணி வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே இந்த கூட்டணி சரியில்லாத கூட்டணி தான். அவங்களே தனிச்சுதான் போட்டிட்டாங்க. மேக்சிமம் வந்து இன்றைய கால சூழ்நிலையில அரசியல் டெண்டுல வந்து சவுத்துல ரொம்ப அடியாகும். சிறுபான்மை மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. மேக்சிமம் அதிருப்தியில இருக்காங்க. பிஜேபியினுடைய பெட்ரோல் டீசல் விலை, பொருளாதார இது இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசு முக்கியமான ஒரு காரணமா இருந்தாலும் தமிழக அரசு வந்து அந்த இது கேட்காம இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி அதிகமா இருந்துச்சு எதுவுமே கேட்காம இருக்காங்க? மேக்சிமம் அவங்க அடிமையாகவே இருக்கிறாங்க. பிஜேபிக்கு அடிமையாகவே இருக்காங்க. இன்றைய கால சூழ்நிலை அன்னைக்கு ஜெயலலிதா எதிர்த்து எதா இருந்தாலும் செயல்பட்டாங்க. அதனால இந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஏற்புடைய கூட்டணி அல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன எல்லாமே அந்த அம்மா எதிர்த்து செயல்பட்டாங்க. மோடியான்னு கேட்டாங்க, லேடி தான் வின் பண்ணாங்க. தமிழனுடைய அரசியல் தந்திரம் வந்து எம்ஜிஆர் கிடத்து ஜெயலலிதா. இன்னைக்குமே பிஜேபி கால் விட்டுறாங்க சார் மேக்சிமம். ஆனா வந்து அதிமுக அவங்களோட கூட்டணியில இருக்காங்க. சார், ஆனா அதிமுக வந்து பாஜக கூட்டணி வந்து விட்டு தர மாட்டேங்கிறாங்க. தொண்டர்கள் முனைப்பு வந்து தனியா நின்றா கூட ஆட்சி அமைச்சிடலாம் சார். தொண்டர்களுடைய இணைப்பு வந்து கட்சி ஒற்றுமையா செயல்படணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம். நேற்று கூட ஒரு தொண்டர் சொன்னார் வந்து தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க, தலைவர்கள் மட்டும்தான் ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. அவங்க பதவி சுகம் பணம், இது மேக்சிமம் வந்து பணம் இதைத்தான் முன்னிலை இருக்காரு. வெறும் பித்தலாட்டம் பணத்தை நம்பி ஏடிஎம்கே நினைக்கிறாங்க. அது ஒன்று என்னைக்கு நினைக்காது. வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருக்குமே வந்து கட்சி ரீதியான பல்வேறு வகையான முரண்கள் இருக்குல்ல. அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு. ஓபிஎஸ் மட்டும் தான் இபிஎஸ் மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கிறாரு, ஓபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போறதில்லை. இந்த கட்சி ரீதியா இருக்கக்கூடிய முரண்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே சசிகலானால உருவானவங்க. சரி, இந்த கட்சி அடிமட்ட தொண்டர்களால தான் உருவாக்கப்பட்டாரு. கட்சி 1972 கட்சி தொடங்கி அடிப்படை உறுப்பினர் மூலம் தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க முடியும் விதியை. இவங்க ரெண்டு பேருக்குமே கட்சி அப்பாற்பட்ட வந்தவங்க தான், இடையில் வந்தவர்கள் தான். ஆரம்ப கட்ட அரசியல்வாதிகள் வந்து அன்றைய காலகட்டத்துல ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பானவர்கள் கே சாரு, திருநாக்கரசு, சி பழனிசாமி, சேலம் கண்ணே என்று மேக்சிமம் பெருந்தலைவர்கள் இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பா. இப்ப வந்து இவங்க ரெண்டு முரண்கள் வந்து கட்சியை பாதிக்கும் நினைக்கிறீங்களா? வரக்கூடிய சட்டமன்ற வெற்றி பாதிக்கும் நினைக்கிறீங்களா? இவங்கனால கட்சிக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை சார். மேக்சிமம் சார், தேர்தலில் நீங்க ஜெயிப்பீன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். மக்கள் நீங்க தான். மக்களுடைய மனநிலை மாற்றத்துல இருந்தால் சார் பிஜேபியோட கூட்டணி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தொண்டர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க. அதை பத்தி அது மேக்சிமம் சார் எல்லாரும் விருப்பம் சார். கட்சியினுடைய விருப்பம், பொதுமக்களும் விருப்பம். எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்கணும், அதான் என்னுடைய லட்சியம், தொண்டர்களுடைய லட்சியம். வந்து ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது வந்து ரொம்ப பார்க்கப்படுது. அதே மாதிரி பாஜக அதை பத்தி உங்களுடைய கருத்து? பாஜக இல்லாத கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை நடத்துவது அப்படிங்கறத 4 தாங்க தாரக மன்றங்களா வச்சு தொண்டர்கள் செயல்பட்டு இருக்காங்க.
நிச்சயம் சார், ஷேர் சார், அதான் சார் விரும்புறோம் தொண்டர்கள். பிஜேபி எதுக்கு சார் சேர்க்கணும்? அம்மா சேர்த்தாங்களா எந்த கூட்டணியிலாவது? ஒரு முறை சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் சேர்க்கிறது இல்லை சார். 2004 தோல்வி, 39 பார்லிமெண்ட்லயும். ஏன்னா அப்புறம் இடையில அந்த இடையில அதுவும் தோல்வி, 30 தோல்வி சார். பிஜேபி நம்பி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்ல சார், பிரயோஜனம் இல்ல சார். கண்டிப்பா கண்டிப்பா, அது முக்கியமான விஷயமா பார்க்கணும். இப்போ வந்து தொண்டர்களால் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பரிகால இருக்கு. ஆனா அதிமுகல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகள் வந்து அதுக்கான விஷயங்கள் அலோவ் பண்றது இல்ல. தொண்டர்கள் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்படாம இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தொண்டர்கள்கிட்ட முறையான அறிவிப்பு வேணும் சார். சார், தொண்டர்கள் வைத்து தானே சார் கட்சிய, தொண்டர்கள் இல்லாம கட்சி இல்லை சார். கண்டிப்பா கண்டிப்பா. மக்கள் ஓட்டு போட்டா தானே சார் எம்எல்ஏ எம்பி. மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் விதியே தொண்டர்கள் விதிதான். பெருங்குடி அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறீங்களா? வெற்றி வாய்ப்புலாம் கம்மி சார். சவுத்துல வந்து சார் சொல்லுங்க. சவுத்துல வந்து ஒரு பிரிவினைவாதத்தை, ஜாதி பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் எடப்பாடியும் ஓபிஎஸும். சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? எடப்பாடியும் ஜாதி பிரிவினையை தூண்டுவாங்க. ஓகே. என்ன சார்? சரி, அப்புறம் சவுத்துல வந்து சார் நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது சார், விட்டு கேட்குது. நீங்க ஒரு இடத்துல நின்று பேசுறீங்க, கேட்கும் நினைக்கிறேன் சார். கேக்குது சார், சொல்லுங்க. நீங்க நடக்காம ஒரு இடத்துல நின்று பேசுறீங்க சார். கேக்குது. இப்ப கேக்குதா சார்? கேக்குது சொல்லுங்க சார். சவுத்துல வந்து மேக்சிமம் வந்து தேவர்ஸ்ல ஃபுல்லா ஏடிஎம்கே தான். ஓகே. இப்ப வந்து இந்த தேவேந்திரோட சார், அத வந்து அப்படியே டைவர்ட் பண்றாங்க. தேவர் கோவத்துல ஏடிஎம்கே பிஜேபி மேல. வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறீங்களா, தோல்வி நினைக்கிறீங்க? தோல்வி சார். ஃபர்ஸ்ட் சவுத்துல அவ்வளவு ஓட்டுவாங்க சார், எதுவுமே ஒன்றுபட்ட அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. ஒன்றுபட்ட அதிமுக, அதாவது சசிகலா, தினகரன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கேசி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றி பெறலாம். வெற்றி செய்யர் சார், வெற்றி செய்யர். இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு கேசி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், தலைவர் கேசி பழனிசாமி சொல்றது ஃபுல்லா உண்மை. அடிப்படையில் தேவை, அமைப்பு தேவை. அவரு டெய்லி நியூஸ், அன்றாட நியூஸ்ல வாட்ச் பண்ணிட்டு அவர் வந்து அதிமுக தான் உருவாகணும். அவருடைய லட்சியமே அது. பல்வேறு வகை முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த முயற்சிகளை வந்து உங்களுக்கு கை கொடுக்க விருப்பம் இருக்கா? கண்டிப்பா சார். அவர் முயற்சி சொல்லுங்க. அவர் முயற்சி கை கொடுக்கணும் சார். எப்போ நீங்க ஜூம் மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்கிறீங்களா? அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி சார். எல்லா ஜூம் மீட்டிங்கும் பார்த்திருக்கேன் சார். நான் போன்ல பேசிக்கிறேன், என்கிட்டயே அவர் பேசுவாரு அடிக்கடி. இது ஓகே. ஓகே சார், ஓகே சார்.
இப்போ வந்து தொண்டர்களின் தலைவர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து 4 விஷயங்கள் முன்வைக்கிறாரு. ஒண்ணு பாஜக இல்லாத கூட்டணி, அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் ஆட்சி அமைப்பது, தலைமை வந்து தொண்டர்களால் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக தேவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் அது 4மே முக்கியமான கே.சி. பழனிசாமி தலைவர் வழியிலுமே நடப்போம். போதுமா? சரி சார். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களோட கேசிபிடி சார்பாக நன்றிகள். சார் இன்னொன்னு சொல்றேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் சவுத்துல வந்து ஏடிஎம்க்கு இந்த படுதோல்வி அடையும் சார். ஒன்றுபட்ட அதிமுக வந்து வெற்றி பெறலாம், இல்லைன்னா தோல்விதான் அடையும். இல்லாட்டா ஓகே. சரி, நன்றி. ஏன்டா ஜாதி முதல் ஓவராய் ஜாதி மோதல் அதிகமாகிட்டு இருக்கு. ஜாதி மோதல். ஆமா ஆமா. அதுல வேற பிள்ளைமார் சமூகம் ஒரு பக்கம், தேவர் சமூகம் ஒரு பக்கம், முத்திரையர் ஒரு பக்கம், பிரிவினைகள், நிறைய பிரிவினைகள். அதுக்கு முழுக்க காரணமே இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சார். சார் அதுக்கு முழுக்க காரணமே இபிஎஸ் ஓபிஎஸ் தான். சரிங்க சார், நன்றி. நன்றி.